ஹர்திக் பாண்டியாவிற்கு கொஞ்சம் ஆணவம் தான். குஜராத்துடன் நடந்த போட்டியில் ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மாவை ஃபீல்டிங் நிற்க வைக்கிறன்ற பேரில் அங்கும் இங்கும் அலைய விட்டு காயப்படுத்தியது. அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிலிருந்து எடுத்ததற்கு முக்கிய காரணமே சச்சின் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி உன்னுடைய அணியில் விளையாடுகின்ற 4 பிளேயர்ஸுடைய பெயர் கூட உனக்கு தெரிலனா அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற அப்படின்னு சொல்லி கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் அனில் கும்ப்ளே. மேலும் ரோஹித் சர்மாவிற்கு மும்பையில் நடக்கும் அநீதி பின்னணி என்ன, இது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க. மும்பை அணியில் நடைபெறும் பல்வேறு மோதல்களுக்கு பின்புறமாக வேறு ஒரு முக்கிய நபரின் ஈகோவும் காரணமாக இருக்கலாம் என்று கிரிக்கெட் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒன் ஃபேமிலி என்று அழைக்கப்படும் மும்பை இந்தியன்ஸ் அணி உண்மையில் ஒரு ஃபேமிலி இல்லை, அது பல ஃபேமிலி என்பது நேற்று நடந்த மேட்சில் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. மாயாண்டி குடும்பத்தாராக ஒன்றாக இருந்த மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பாண்டியா மீண்டும் வந்ததிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. ரோஹித் சர்மாவை பவுண்டரி அருகே ஃபீல்டிங் நிற்க வைத்தது, இங்கும் அங்கும் அவரை அலைய விட்டது. ரோஹித் சர்மா, பும்ரா இருவரும் பாண்டியாவின் ஃபீல்டிங் செட்டப்பை விமர்சனம் செய்தது. மேட்சுக்கு பின் ஹர்திக் பாண்டியாவை அழைத்து ரோஹித் சர்மா கோபமாக அறிவுரை வழங்கியது. இப்படி ஒரே மேட்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் வெட்ட வெளிச்சமாக இருக்கு. அதற்கு முன்பே கேப்டன்சி மாற்றம் பற்றி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு கூட ஹர்திக் பாண்டியா பதிலளிக்காமல் போனது பிரச்சனையை பெரிதாக்கியது. இந்த பிரச்சனை எப்போது தொடங்கியது, யார் காரணம், தொடர்ந்து பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை டிரான்ஸ்பரில் வாங்கியதிலிருந்து தான் பிரச்சனை தொடங்கியது. ஒரு சீசனில் ஃபைனலில் சாம்பியன், அடுத்த சீசன்லேயே ஃபைனல் ரன்னர் அப் என்று குஜராத் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நிரூபித்த காரணத்தால் அவரை மும்பை இந்தியன்ஸ் அணி 15 கோடி ரூபாய் கொடுத்து அணியில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 15 கோடி ரூபாய் ப்ளஸ் விளம்பர தொகை ப்ளஸ் கூடுதல் இன்னும் பல கோடிகளை கொடுத்து ஹர்திக் பாண்டியாவை அணிக்குள்ளே எடுக்கிறாங்க. இதில் ஹர்திக் பாண்டியா 2 சீசன்கள் கேப்டனாக நிரூபித்த காரணத்தால் வெறும் வீரராக அணிக்குள் திரும்ப முடியாது, அதுக்கு நான் தயாராக இல்லை, கேப்டன் பதவி கொடுத்தா மட்டுமே அணிக்கு வருவேன் என்று சொல்லி கண்டிஷன் போட்டதாக கூறப்படுது. அது மட்டுமின்றி மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகமும் ரோஹித் சர்மாவை கேப்டனாக வைத்திருக்க விரும்பவில்லை என்றே கூறப்படுது. மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகமும் வேறு சில காரணங்களுக்காக ரோஹித் சர்மாவை நீக்கலாம் என்ற திட்டத்தில் இருந்ததாக கூறப்படுது. பும்ரா அல்லது சூரியகுமார் யாதவை கேப்டனாக களமிறக்கும் திட்டமே மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இருந்துள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தான் அணிக்குள் ஹர்திக் பாண்டியாவை கொண்டு வந்துள்ளனர் மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். ரோஹித் சர்மாவை இப்படி நீக்கும் திட்டத்தில் இருக்க 3 காரணங்கள் இருந்துள்ளன. ஒன்று அவரின் வயது, இன்னொன்று எதிர்காலத்திற்காக அணியை தயார் செய்ய இளம் கேப்டன் வேண்டும், மூன்றாவதாக சச்சின் கொடுத்த பிரஷர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹித் சர்மாவை நீக்க சச்சின் பெரிய அளவில் லாபி செய்ததாக கூறப்படுது. அர்ஜுன் டெண்டுல்கரை ரோஹித் சர்மா நடத்திய விதம் பிடிக்காமல் சச்சினும் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக பெரிய அளவில் லாபி செய்ததாக கூறப்படுது. இப்போது கூட சமூக வலைதளங்களில் ரோஹித் சர்மா ரசிகர்கள் பலரும் சச்சின் லாபி தான் ஹர்திக் பாண்டியா உள்ள வர காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பும்ரா, சூரியகுமார் யாதவ் இருந்தால் அவர்கள் ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதால் ஹர்திக் பாண்டியாவை உள்ளே கொண்டு வர லாபி செய்ததே சச்சின் தான் என்றும் புகார்கள் வருது. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் டெண்டுல்கருக்கு வாய்ப்பு அளிக்காதது ப்ளஸ் அவரை சரியாக நடத்தாதது, இந்த இரண்டும் தான் இந்த ரோஹித் சர்மாவுக்கு எதிராக திரும்பியதாக கூறப்படுது. மேலும் உன்னோட டீமில் ஆடுற ஒரு 4 பிளேயருடைய பேர் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் அனில் கும்ப்ளே. மும்பை அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஹர்திக் பாண்டியாவின் செயல்பாடுகளை முன்னாள் வீரர் அனில் கும்ப்ளே காட்டமாக விமர்சித்துள்ளார். என்னன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதே போல குஜராத் மும்பை அணிகளுக்கு இடையேயான போட்டி பல்வேறு சர்ச்சைகளுடன் முடிவடைந்தது. ஒன் ஃபேமிலி என்று சொல்லிக்கொள்ளும் மும்பை அணியில் என்ன நடக்குது என்பதை புரியாமல் அந்த அணியின் ரசிகர்கள் குழம்பி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்றைய ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவை ஹர்திக் பாண்டியா நடத்திய விதம் ரசிகர்களிடையே பெரிய அளவில் ரசிக்கப்படலை. ரசிகர்கள் மத்தியில் பெரிய கோபத்தை தான் ஏற்படுத்துச்சு. ஏனென்றால் ஸ்லிப் திசையில் சிறந்த ஃபீல்டரான ரோஹித் சர்மாவை திடீரென லாங்கான் திசையில் ஃபீல்டிங் நிறுத்தினார் ஹர்திக் பாண்டியா. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக 30 யார்ட் வளையத்திற்கு வெளியில் ரோஹித் சர்மா ஃபீல்டிங் செய்தது ரசிகர்களிடையே மிகுந்த கோபத்தை ஏற்படுத்துச்சு. அதே போல தேவையில்லாமல் ரோஹித் சர்மாவை கட்டி அணைத்த போது ஹிட்மன் நேரடியாகவே கோபத்தை வெளிக்காட்டினார். அதே போல ரோஹித் சர்மா ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பிய போது மும்பை அணி கூடாரமே அமைதியாக இருக்க ஹர்திக் பாண்டியா மட்டும் முன்னின்று கைகளை தட்டி வரவேற்றதையும் ரோஹித் சர்மா ரசிக்கவே இல்லை, கோவப்பட்டார். அதே போல் ஹர்திக் பாண்டியாவின் உடல் மொழி
பல்வேறு சூழல்களிலும் செயற்கைத்தனமாக இருந்ததாக ரசிகர்கள் விமர்சித்து வராங்க. அவர் வெளிப்படையாக சொல்ல போனால் அவர் ஓவராக நடிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் டாஸின் போது ஹர்திக் பாண்டியா மும்பை அணியின் பிளேயிங் 11ல் 4 வேகப்பந்து வீச்சாளர்கள், 3 ஸ்பின்னர்கள் மற்றும் 7 பேட்ஸ்மேன்கள் ஆகியோர் இருக்கிறாங்க. அனைத்து துறைகளிலும் சரியான கலவையில் வீரர்கள் உள்ளதாக தெரிவித்தார். இது குறித்து ஜியோ சினிமாஸ் செயலியில் வர்ணனை செய்து கொண்டிருந்த முன்னாள் வீரர் அனில் கும்ப்ளே, எப்போதும் ஹர்திக் பாண்டியா வீரர்களின் பெயர்களை டாஸின் போது சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஏன்னா அவருடைய டீமில் விளையாடுற பிளேயருடைய பெயரே அவருக்கு தெரியாது, அந்த அளவுக்கு அவர் டீமை வழி நடத்துவார் அப்படின்னு அனில் கும்ப்ளே சொல்லியிருந்தார். ஏனென்றால் அவருக்கு அப்படி கூறி பழக்கம் இல்லை. 4 வேகப்பந்து வீச்சாளர்கள், 3 ஸ்பின்னர்கள், 11 ஃபீல்டர்கள் இருப்பார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். யார் அந்த வீரர்கள் என்பதே சரியான பதிலாக இருக்கும் என்று கிண்டலாக விமர்சித்துள்ளார் அனில் கும்ப்ளே. ஹர்திக் பாண்டியா எப்போதும் அணி நிர்வாகம் மற்றும் பயிற்சியாளர்கள் கூறுவதை கண்களை மூடிக்கொண்டு நம்பிக்கை வைப்பவர் என்று பல பேர் சொல்லி வராங்க. அப்படித்தான் நேற்றைய ஆட்டத்திலும் ஹர்திக் பாண்டியா செயல்பட்டது குறிப்பிடத்தக்கதுன்னு பல பேர் அவரை விமர்சித்து வராங்க. மேலும் மும்பை ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டன் பதவி மட்டும் இருந்தால் போதாது, ருத்ராஜை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஹர்திக் பாண்டியாவிற்கு அறிவுரை சொல்லி வராங்க. IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் ரோஹித் சர்மாவை கழற்றி விட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை புதிய கேப்டனாக நியமித்து இத்தனைக்கும் 5 கோப்பைகளை வென்று கொடுத்த ரோஹித் சர்மா மும்பை வெற்றிகரமான அணியாக ஜொலிப்பதற்கு முக்கிய காரணமாக திகழ்ந்தார். ஆனாலும் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு ரோஹித்தை கழற்றி விட்ட மும்பை பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது ரசிகர்களுக்கு பிடிக்கல. இது போன முறை நான் சொன்னேன். அந்த சூழலில் தான் குஜராத்துக்கு எதிராக நடைபெற்ற முதல் போட்டியில் பாண்டியா தலைமையில் மும்பை 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது. அந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே பும்ராவை பயன்படுத்தாமல் 2 ஓவர்களில் 20 ரன்களை வாரி வழங்கிய பாண்டியா கடைசி நேரத்தில் 7ஆவதாக பேட்டிங் செய்ய வந்தது தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. தற்போது கேப்டன்ஷிப் பதவி கைக்கு வந்ததும் முதல் போட்டியிலேயே ரோஹித் சர்மாவை பவுண்டரி எல்லைக்கு அனுப்பிய பாண்டியா அடிக்கடி இடத்த மாற்றி அழகழிச்சார். இதனால் கோபமடைந்த மும்பை ரசிகர்கள் சீனியர் என்ற முறையில் ரோஹித் சர்மாவுக்கு விரும்பிய இடத்தில் ஃபீல்டிங் செய்யும் வாய்ப்பு கொடுத்தால் என்ன என்று பாண்டியா மீது அதிருப்தியை வெளிப்படுத்தி வராங்க. அதே போல கேப்டன் தோனிக்கு சமமாக 5 கோப்பைகளை வென்ற ரோஹித் சர்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா என்று CSK ரசிகர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வராங்க. மறுபுறம் இதே சீசனில் அதே ரோஹித் சர்மாவுக்கு சமமான 5 கோப்பைகளை வென்ற MS தோனி இளம் வீரர் ருத்ராஜ் கையில் CSK கேப்டன்ஷிப் பதவி ஒப்படைச்சார். அந்த வாய்ப்பில் பெங்களூருக்கு எதிரான முதல் போட்டியிலேயே கேப்டனாக செயல்பட்ட ருத்ராஜ் பல தருணங்களில் சீனியர் என்ற முறையில் தோனிக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய சில ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொண்டார். அப்படி சீனியரின் ஆலோசனையை பின்பற்றி வீண் போகாத ருத்ராஜ் தன்னுடைய முதல் IPL போட்டியிலேயே வெற்றியும் கண்டார். எனவே வெற்றி பெறுவதற்கு பதவி மட்டும் போதாது, சீனியர்களுக்கு மரியாதை கொடுத்து பணிவுடன் நடந்து கொள்வதும் அவசியம் என்பதை ருத்ராஜ் பார்த்து கற்றுக்கொள்ளுமாறு பாண்டியாவுக்கு ரசிகர்கள் அட்வைஸ் கொடுத்து வராங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ரசிகர்கள் மும்பை அணிக்கு ஆதரவு தெரிவித்தார்களோ இல்லையோ, ரோஹித் சர்மாவுக்கு ஆதரவாகவும் புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தாங்க. தொடக்கம் முதலே அவருக்கு எதிராக சத்தமிட்டு ரசிகர்கள் கடைசி வரை அவரை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே போல் அந்த சத்தத்தை அவங்க நிறுத்தவே இல்லை. அதே போல் ஹர்திக் பாண்டியா பந்து வீச வரும்போதும் ஃபீல்டிங் செட் செய்யும் போதும் ஏன்னா 12 முறை ஹர்திக் பாண்டியாவிற்கு எதிராக ரசிகர்கள் சத்தமிட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மேலும் மும்பை அணி தரப்பில் 15வது ஓவரை வீசும்போது மைதானத்திற்குள்ள நாய் ஒன்று ஓடி வந்தது. ஹர்திக் பாண்டியா அதனை விரட்டினார். அந்த நாயை பார்த்து கூட ரசிகர்கள் ஹர்திக் என்று கூச்சலிட்டாங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி போது ஓடிக்கொண்டிருக்கு. நாய் கூட பாண்டியாவை மதிக்க மாட்டேங்குதுன்னு கமெண்ட்டுகளை நெட்டிசன்கள் தெரிவித்து வராங்க. நாய் கூட விசுவாசமாக இருக்கும், ஹர்திக் பாண்டியாவிற்கு விசுவாசம் என்பதே கிடையாது, அதனால் நாயுடன் அவரை ஒப்பிடாதீங்க என்னும் அளவிற்கு மிக மோசமாக அவரை சோஷியல் மீடியாவில் விமர்சித்து வராங்க. இறுதியாக இன்னொரு விஷயம், 12 ஆண்டுகளாக IPL சீசனில் மும்பை இந்தியன்ஸ் முதல் போட்டியில் தோத்துட்டு இருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியும் IPL சீசனில் முதல் போட்டியில் தோல்வியும் கடந்த 12 ஆண்டுகளாக பிரிக்க முடியாததாக இருந்து வருது. கடந்த 12 சீசன்களாக, அதாவது 2013ஆம் ஆண்டிலிருந்து IPL T20 தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் சந்தித்து அனைத்து முதல் ஆட்டத்திலும் தோல்வி அடைந்துள்ளது. 2013ஆம் ஆண்டிலிருந்து 2024 சீசன் வரை மும்பை இந்தியன்ஸ் அணியின் தோல்வி சென்டிமெண்ட் தொடர்ந்து வருது. இதனால் இனியும் ஹர்திக் பாண்டியா நான் தான் கேப்டன் என்ற மனநிலையில் தன்னிச்சையாக செயல்பட நினைத்தால் மும்பை இந்தியன்ஸ் அணியில் விரிசல் ஏற்படக்கூடும். மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்தது சரியான முடிவா தவறான முடிவா என இன்னும் சில போட்டிகளில் தெரிந்துவிடும். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.